السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: மேலே சிகப்புக்கு அடுத்து ரெண்டாவது, சிகப்புக்கு அடுத்து ரெண்டாவது, இந்த பக்கம் ரெண்டாவது அப்புறம் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعم المال الصالح في يد العبد الصالح، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்த செய்தியின் தொடர்ச்சியாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த கேள்வியையும் அதற்கான பதிலையும் தொடர்ந்து இன்றைய செய்தியை நாம் அமைத்துக் கொள்வோம். அந்த சகோதரர் கேட்டார், ஒரு முஸ்லிமான மனிதன் தன் தேவையை விட அதிகமாக சம்பாதிக்க கூடாதா? அன்புகளை யாருமே சொல்லவில்லை தேவையை விட அதிகமாக ஒரு முஸ்லீம் சம்பாதிக்க கூடாது என்று நாம் ஒருபோதும் சொல்லவில்லை. தாராளமாக சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம், முழு உலகத்தையும் சம்பாதிக்கலாம். ஆனால் இரண்டு நிபந்தனைகள். அந்த இரண்டு நிபந்தனைகள் பேணப்பட்டால் அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, அதற்கு மார்க்கத்தில் தடை ஏதும் இல்லை. முதல் நிபந்தனை, அவன் சம்பாதிக்கக்கூடிய பாதை ஹலாலான பாதையாக, மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற பாதையாக இருக்க வேண்டும். ஆனால் ஹராமான பாதையில் ஒருவன் சம்பாதிக்கிறான், சந்தேகத்துக்குரிய பாதையில் ஒருவன் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவன் சம்பாதிக்கக்கூடிய பாதை முழுக்க முழுக்க மார்க்கத்தின் பார்வையில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பாதையாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. அடுத்து இரண்டாவது நிபந்தனை, அவன் சம்பாதித்திருக்கின்ற செல்வம் அவன் கையிலே இருக்க வேண்டும், அவன் கல்புக்குள்ளே சென்று விடக்கூடாது.
அன்புக்குள்ளே இந்த இரண்டு நிபந்தனைகள் அதை பேணி ஒருவன் சம்பாதிக்கின்றான் என்று சொன்னால் எத்தனை கோடி அல்ல, முழு உலகத்தையுமே சம்பாதிக்கலாம். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், இந்த இரண்டு நிபந்தனைகளை பேணி அதிகமான முறையில் சம்பாதித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்தோமே, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரும் சம்பாதித்த சம்பாத்தியம் முழுக்க முழுக்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பாதை. ஆம், ஹலாலான பாதையில் இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் நிபந்தனை. அடுத்து அவர்கள் கையிலே சம்பாதித்த அந்த செல்வம் கையிலே தான் இருந்தது, கல்புக்குள்ளே இறங்கவில்லை. பொருள், அந்த பொருள் மீது அவர்கள் மோகம் கொள்ளவில்லை. அல்லாஹ் அவனுடைய தூதர் அந்த செல்வத்தை எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த பாதையில், அந்த வகையில் செலவிடுவதற்கு அவர்கள் ஒரு வினாடியும் தயங்கவில்லை. சுருக்கமாக சொன்னால், முதலில் அந்த செல்வத்துக்கு வருடா வருடம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதையும் கொடுத்து வந்தார்கள். அதையும் தாண்டி தன்னுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள், சொந்த பந்த உறவுகள் உள்ளிட்ட குடும்பத்தாருக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். அதையும் முறையாக செய்து வந்தார்கள். அதையும் தாண்டி தன்னை தேடி வருகின்ற ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அவலைகள், அவர்களுக்கும் தாராளமாக கொடுத்து வந்தார்கள். அதையும் தாண்டி திடீரென்று மார்க்கத்தின் ஒரு தேவை, போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது சமுதாயத்தின் ஒரு பொதுநலப் பணியை நிறைவேற்ற வேண்டும், பைத்துல் மாலுக்கு ஒரு தேவை, இப்படி சமுதாய தேவை, மார்க்க அடிப்படையில் சமுதாயத்தின் தேவை என்று வருகிற போதும் வாரி கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், சில நேரங்களில் இப்படியும் ஒரு சோதனை வரும். உன் செல்வம் வேண்டுமா, தீன் வேண்டுமா என்று ஒரு சோதனை வரும். அப்படி ஒரு சோதனை வருகிற போது எனக்கு தீன் தான் முக்கியம், ஒட்டுமொத்த செல்வத்தையும் அந்த தீனுக்காக நான் உதறுகின்றேன், அது எனக்கு பெரிதல்ல என்று நிரூபித்து காட்ட வேண்டும். ஆம், அதற்கும் அருமை சஹாபா பெருமக்கள் தயாராக இருந்தார்கள். நேற்றைய தினம் நாம் சில உதாரணங்களை பார்த்தோம். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த செல்வத்தையும் கொண்டு வந்து போர் நிதியாக ஒப்படைத்தார்கள். ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மொத்த செல்வத்தில் சரி பாதியை கொண்டு வந்து போர் நிதியாக ஒப்படைத்தார்கள். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்கின்றோம். நேற்று நாம் பார்த்தோம், ஒரு போரின் 1/3 தேவையை பூர்த்தி செய்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சியின் போது பார்க்கிறோம், ஒட்டுமொத்த படையினுடைய மொத்த செலவையும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குள்ளே, ஒரு மொத்த படை, அந்த படையினுடைய மொத்த செலவையும் தனி ஒரு நபர் தன்னுடைய சொந்த உழைப்பை கொண்டு ஈட்டிய செல்வத்தால் நிறைவு செய்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, மிகப்பெரிய சாதனை. அப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா லர்ர உஸ்மான மா ஃபஅல பஅதல் யௌம், இன்றைய தினத்திற்கு பின் உஸ்மான் அவர்கள் என்ன செய்தாலும் சரி அவர்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது. என்ன பொருள்? அவர்களிடத்தில் ஏதாவது பாவம் நிகழ்ந்து விட்டால் அந்த பாவத்தால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் நிகழாது. காரணம், இப்போது செய்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய பேருபகாரத்தால் அவர்கள் வருகின்ற காலங்களில் செய்கின்ற தவறுகள் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டு போகும் என்று அதற்கு பொருள். ஆம், இந்த அளவுக்கு அருமை சஹாபா பெருமக்கள் காசு பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். காசு பணம் விஷயத்தில் அருமை சஹாபா பெருமக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வரலாற்று நூல்களில் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை பார்க்க முடிகிறது. ஏன், அல்லாஹுவின் திருத்தூதரை எடுத்துக்கொள்வோம். அன்புக்குகளே, அல்லாஹுவின் திருத்தூதருடைய வழியை நாம் பார்ப்போம். பெருமானார் சொன்னார்கள், என்னிடத்தில்
உஹது மலையளவு தங்கம் இருந்தால், உஹது மலை என்று மதீனா மாநகரத்துக்கு சென்ற மக்களுக்கு தெரியும், உஹது மலை என்பது எத்தனை பெரிய உயர்ந்த ஓங்கி வளர்ந்த மலை என்று. அந்த உஹது மலையளவு என்னிடத்தில் தங்கம் சொந்தமாக இருந்தாலும் 3 நாட்களில் அவை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுத்து முடித்து விடுவேன். ஒரு சிறிதளவு நான் மீதம் வைப்பேன். எதற்காக? யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்காக அந்த குறிப்பிட்ட அளவு மட்டும் நான் மீதம் வைத்திருப்பேன். மற்ற எல்லாவற்றையும் 3 நாட்கள் முடிவதற்குள் நான் கொடுத்து முடித்து விடுவேன் என்று சொல்லுவார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணத்தை பற்றி இப்படித்தான் அவருடைய பார்வை கருத்தோட்டம் இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் திருத்தூதருக்கு பெரிய ஒரு தொகை வந்து சேரும், பொது நிதியாக அல்லது காணிக்கையாக வந்து சேரும். அப்படி பெருந்தொகை வந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் அந்த இரவு வீட்டுக்கு வரமாட்டார்கள். காரணம், பிரித்து கொடுக்க ஆரம்பித்த பெருமானாருக்கு இன்னும் அது தீர்ந்த பாடில்லை. மக்கள் வந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், கொடுத்து கொடுத்து இன்னும் முடியவில்லை. இந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு செல்லாமல் பள்ளியிலேயே இருப்பார்கள். கொடுத்து முடிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு செல்லுவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அசர் தொழ வைத்தார்கள். தொழுக வைத்து சலாம் கொடுத்தவுடன் சட்டென்று எழுந்து அவசர அவசரமாக போனார்கள் வீட்டுக்குள்ளே. தோழர்களுக்கெல்லாம் புரியவில்லை. வழமையாக அல்லாஹ்வின் தூதர் சலாம் கொடுத்ததற்கு பின் அமர்ந்து திக்ருகள் செய்வார்கள், தஸ்பீஹாத்துக்கள் ஓதுவார்கள். ஆனால் இன்று பெருமானார் இத்தனை அவசரமாக வீட்டுக்குள்ளே போகின்றார்கள், என்ன காரணம் ஒருவருக்கும் புரியவில்லை. ஆனால் போன அதே வேகத்தில் மறுபடியும் திரும்பி வந்து விட்டார்கள். பின்பு சபை முடிந்ததற்கு பின்பாக பேச்சு வந்தது. அப்போது பெருமானார் சொன்னார்கள், வீட்டிலே சிறிதளவு தங்கம் இருந்தது, சிறிதளவு தங்கம். அந்த தங்கத்தை மறந்துவிட்டு வீட்டுக்கு சென்று தர்மம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்றார். சிறிதளவு தங்கம். சலாம் கொடுத்தவுடன் இத்தனை வேகமாக வீட்டுக்கு போக வேண்டுமா? சற்று தாமதமாக சென்று அதை சொல்லலாமே. இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய மனநிலை அதற்கு முன் மௌத்து வந்து விட்டார். அதே போன்று பெருமானாருடைய மரண நேரத்தில் பார்க்கிறோம், சக்கராத்தினுடைய மடியில் எந்த அளவுக்கு பெருமானாருக்கு சுய நினைவை இழக்கின்றார்கள். பெருமானார் சுய நினைவை இழந்து தன்னிலை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இடையிடையே பெருமானாருக்கு சுய நினைவு திரும்புகிறது. அப்போது பெருமானார் கேட்ட ஒரு கேள்வி, ஐஷா, வீட்டிலே அந்த சின்ன ஒரு தர்மம், ஒரு பொருள் இருந்ததே, தங்கம், அதை தர்மம் செய்து விட்டாயாமா? தர்மம் செய்து விடு என்றார். சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு பெருமானார் சுய நினைவில்லாமல் போய்விட்டார்கள். நீண்ட நேரத்துக்கு பின்பாக மறுபடியும் நினைவு வருகிறது. கேட்ட முதல் கேள்வி, ஐஷா, அதை தர்மம் செய்து விட்டாயா? நாயகனே, உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் செய்யவில்லை என்றார்கள். உடனே தர்மம் செய்து விடமா என்று சொன்னார்கள். இப்படி 3 முறை சொன்னார்கள். 4வது முறையாக சொன்னார்கள், ஐஷா, என் வீட்டில் தங்கம் இருக்கே, என் எஜமானனை சந்திப்பது எனக்கு அழகல்லம்மா. என் வீட்டில் தங்கம் இருக்கே, என் எஜமானனை சந்திப்பது எனக்கு பொருத்தமல்ல. ஆகவே கண்டிப்பாக அதை நீ அறம் செய்து விடமா என்று அழுத்தமாக சொன்னார்கள். ஆம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணம் விஷயத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அதனால் தான் அவர்களிடத்தில் மண்டியிட்ட மாணவர்கள், அருமை சஹாபா பெருமக்கள் காசு பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்திருக்கின்றார்கள். தன் தேவை போக மேலதிகமாக இருக்கின்ற போது திறந்த உள்ளத்தோடு அல்லாஹ் ரசூல் விரும்புகின்ற பாதைகளில் வாரி கொடுப்பதற்கு ஒருபோதும் அவர்கள் பின்வாங்கியதே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் துணை இல்லாத ஒரு காலகட்டம். அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு அவ்வப்போது அன்பளிப்பு அனுப்பி வைப்பார்கள். அரசாங்கத்தின் பொது நிதியில் இருந்து
அல்லாஹுவின் தூதருடைய மனைவிமார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு அன்பளிப்பாக காசு பணம் அனுப்பி வைப்பார்கள். அப்படி ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40,000 திர்ஹங்கள் அன்பளிப்பாக அனுப்பி வைக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கொண்டு வந்து அந்த தொகை பெருந்தொகை கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டது. என்ன செய்தார்கள்? எண்ணி பார்த்து சரியாக இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு வீட்டுக்குள்ளே பெட்டியிலே பூட்டி வைத்தார்களா? இல்லை, அதை எண்ணவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. தன் பணிப்பெண்ணை அழைத்தார்கள். வீட்டிலே இருந்து ஒரு பெரிய தாம்பலம், உணவருந்துகின்ற ஒரு பெரிய தட்டு, அதை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த பையின் முடிச்சுக்களை அவிழ்த்து விட்டு தலைகீழாக கொட்டினார்கள். கொட்டி முடித்தவுடன் நகரத்தில் இருக்கின்ற ஏழைகள், தேவை உள்ள மக்கள் யார் யார் இருக்கிறார்களோ எல்லோரையும் வரச்சொல் என்றார்கள். சற்று நேரத்தில் மதீனா நகரத்தின் ஏழைகள், தேவை உள்ளவர்கள், கடனாளிகள் என்று வந்து கொண்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பாக அந்த தட்டை அந்த பாத்திரத்தை தட்டி துடைத்து விட்டு உள்ளே கொண்டு போய் வைத்தார்கள். அப்போதுதான் வந்தது, கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு வைத்திருக்கிறார்கள். மாலை மக்ரிப் நேரம் தன்னுடைய பணிப்பெண்ணிடத்தில் சொன்னார்கள், நோன்பு திறப்பதற்கு ஏதாவது கொண்டு வா. அவர் தண்ணீரை கொண்டு வந்து வைத்தார். வெறும் தண்ணீர், அருந்துவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார். இஃப்தாருக்கு பின்பாக உண்பதற்கு ஒரு போதுமான ஒரு நல்ல ஒரு உணவை கொண்டு வந்து வைக்கவில்லை. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், எதை ஒன்றும் இல்லையா என்று, நோன்பு திறப்பதற்கு ஒன்றும் இல்லையா என்று. அப்போது அந்த பணிப்பெண் சொன்னார், 40,000 திரண்ட செல்வத்தை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தே ஒரே ஒரு பைசா, அதிலே இந்த 40,000-ல் 1 தீனார் எனக்கு கொடுத்திருந்தால் மாமிசம் வாங்கி அருமையான முறையில் சமைத்து இஃப்தாருக்காக வேண்டி அருமையான உணவு நான் தயார் செய்திருப்பேனே. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீ எனக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கலாமே. சுப்ஹானல்லாஹ், 40,000 பணம், 40,000 வந்ததற்கு பின்பும் அனைத்தையும் அதே இடத்தில் ஏழைகளுக்கு கொடுத்து முடித்து விட்டார்கள். நோன்பு திறப்பதற்கு கூட சரியான உணவு தயாரிக்கப்படவில்லை. கேட்டதற்கு குறிப்பிட்டார்கள், நீ ஞாபகம் ஊட்டி இருந்தால் நான் என்ன கொடுக்க மாட்டேனா? ஞாபகம் ஊட்டவில்லை, ஆகவே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து முடித்து விட்டேன் என்று சொன்னார். அன்பர்களே, அருமை சஹாபா பெருமக்களுடைய மனநிலை இப்படித்தான் இருந்தது. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். இதையும் தாண்டி சிந்தித்து பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அருமை சஹாபா பெருமக்களில் மிகப்பெரிய சீமான், செல்வ சீமான். மதீனா நகரத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் முழுமையாக விருந்து வைக்க முடியும். அதையும் தாண்டி அல்லாஹ் அவர்களிடத்தில் கோடி கோடியாக கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையின் மாலை நிலையில் பார்க்கிறோம். பெருமானார் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் செல்வத்தில் சிறிதும் குறைவு ஏற்படவில்லை. செல்வம் பெருக்கெடுத்து திரண்டிருந்தது. அந்த நிலையில் ஒரு நாள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வைத்திருக்கின்றார்கள். மாலை நேரம், நோன்பு திறப்பதற்குண்டான நேரம் வந்துவிட்டது. பணியாளர் கொண்டு வந்து குளிர்ச்சியான ஒரு தண்ணீரை கையிலே கொடுத்தார். அவ்வளவுதான், குளிர்ச்சியான தண்ணீர். நேரம் வந்தவுடன் அதை குடிப்பதற்காக வாய்க்கு பக்கத்தில் கொண்டு சென்றார்கள். கண் பார்வை பட்டு விட்டது. தண்ணீரின் நிறம் என்னவோ அதை விட சற்று மாற்றமான நிறம் தென்பட்டது. உடனே தன்னுடைய பணியாளரிடத்தில் கேட்டார்கள், என்ன இது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், குளிர்ச்சியான தண்ணீர், அதிலே கொஞ்சம் தேன் விட்டு கலக்கினேன், கொஞ்சம் தேனை ஊற்றி அதை மதுரமாக இருப்பதற்காக, தித்திப்பாக இருப்பதற்காகவே நான் கலக்கி விட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான்.
கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் கீழே வைத்து விட்டார்கள். சொன்னார்கள், முஸ்அப் பின் உமைர் என்னை விட சிறந்தவர். முஸ்அப் பின் உமைர் என்று சொன்னால் மிகப்பெரிய சீமான் வீட்டு பிள்ளை. அவர் உடுத்துகின்ற ஒரே ஒரு ஆடை 200 திர்ஹம் இருக்கும். அந்த காலத்திலேயே, பெருமானாருடைய அந்த காலத்திலேயே அவர் அணிந்த ஒரு ஆடை 200 திர்ஹம். அவர் ஒரு வீதியில் சென்றார் என்றால் பல நிமிடங்கள் முஸ்அப் பின் உமைர் இந்த வீதி வழியாக சென்றார் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். எப்படி? அவர் போட்டிருக்கின்ற நறுமணம், அத்தர். அவர் சென்றதற்கு பின்பாகும் கணிசமான நேரம் நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த நறுமணத்தை பூசுவார்கள். செல்வ சீமானுடைய வீட்டில் வளர்ந்தவர்கள். ஆனால் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின் வீட்டுக் காவலில், வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டார்கள். கடைசியாக அவர்கள் வற்புறுத்தி இஸ்லாத்தை, ஈமானை கைவிட வேண்டும் என்று சொன்னதற்கு பின்பும் பிடிவாதமாக இருந்த காரணத்தால் கடைசியில் அவர்கள் உடுத்தி இருந்த உடுத்தாடை அனைத்தையும் உரிந்து கொண்டு நிர்வாண கோலத்தில் வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். 2 கைகளாலும் தன்னுடைய முன்பகுதியை 2 கைகளாலும் மறைத்த வண்ணமாக வருகிறார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையில் ஒரு ஆடையை கொடுத்து அவர்களுக்கு மறைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தியாகத்துக்கு கொடுத்த கூலியை பாருங்கள். மக்கா மாநகரத்தில் இருந்து மதீனா மாநகரத்துக்கு முதலாக ஒரு நபரை அனுப்புகிறார்கள். முதல் நபர், அவர்கள் மூலமாகத்தான் தீனுல் இஸ்லாம் மதீனா மாநகரத்தில் பரவியது. அதற்கு பின்பாகத்தான் அல்லாஹுவின் தூதர் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு அங்கே போனார்கள். அல்லாஹுவின் தூதர் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதீனா மாநகரத்துக்கு போகிற போது ஏறத்தாழ 95-98% மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே யாருடைய முயற்சி? ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக மதீனா மாநகரத்தில் தீனுல் இஸ்லாம் முழுமையாக பரவிவிட்டிருந்தது. கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் மதீனா மாநகரத்துக்கு சென்று 2 வருடங்களில், முதல் வருடம் பத்ர் போர், 2வது வருடம் உஹது போர் நடைபெறுகிறது. அந்த உஹது போரின் போது ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தீனுல் இஸ்லாத்தின் கொடியை பெருமானார் கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை ஏந்தி பிடித்திருந்தார்கள். போர்க்களத்திலே வெறி கொண்ட எதிரிகள் முதலிலே அவர்களை வெட்டி வீழ்த்துவதற்காக ஓங்கி வெட்டினார்கள், வலக்கரத்தை வெட்டினார்கள். கொடியை இடக்கரத்தில் பிடித்துக் கொண்டார்கள். இடக்கரத்தை வெட்டினார்கள். வெட்டப்பட்ட 2 கரங்களை கொண்டு பாதி அளவில் இருந்த அந்த கைகளை கொண்டு இறுக்கி நெஞ்சோடு பிடித்துக் கொண்டார்கள். அதற்கு பின்பாகத்தான் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டது, கழுத்து துண்டிக்கப்பட்டது. கொடி அதற்கு பின்பாகத்தான் கீழே விழுந்தது. அதுவரைக்கும் விழவில்லை. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே சொல்ல வருகின்ற செய்தி, முஸ்அப் பின் உமைர் என்னை விட சிறந்தவராக இருந்தார். ஆனால் அவர் மரணம் அடைந்திருந்த போது அவரை கஃன் போர்த்துவதற்கு கூட துணி இல்லை. ஒரு சின்ன துணி, ஒரு சின்ன ஒட்டு துணி இருந்தது. தலைப்பக்கம் போர்த்தினால் கால் வெளியே தெரிந்தது, கால் பக்கம் போர்த்தினால் தலை வெளியே தெரிந்தது. சொன்னார்கள், என்னை விட முஸ்அப் பின் உமைர் சிறந்தவர். ஆனால் கபரடக்கம் பெறுகிற போது முழுமையாக போர்த்துவதற்கு கூட துணி இல்லாமல் அவருடைய நிலைமை அமைந்திருந்தது. அதே போன்று ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சொன்னார்கள், அவர் என்னை விட சிறந்தவர். அவர்களும் அதே போரில் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுகின்ற போது முழுமையாக மூடுவதற்கு, கஃன் போர்த்துவதற்கு துணி இல்லை. தலையை மூடினால் கால், காலை மூடினால் தலை என்று வெளியில் தெரிய இத்ஹிர் என்று சொல்லுகின்ற புற்களை எடுத்து அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், தலையை மூடிவிட்டு கால் பக்கம் தெரிந்தால் இத்ஹிர் என்ற புற்களை போட்டு காலை மூடி மண்ணை மூடி அடக்குங்கள் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஹஜ்ரத்
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்படியெல்லாம் என்னுடைய தோழர்கள் அடக்கப்படுகின்ற நேரத்தில் கூட ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் எங்கே? நாங்கள் பட்ட பாட்டுக்குண்டான கூலியை, நாங்கள் செய்த தியாகத்துக்குண்டான கூலியை அல்லாஹ் இங்கேயே கொடுத்து முடித்து விடுவானோ, நாளை மறுமையில் போகிற போது ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அழுத அவர்கள் கடைசி வரைக்கும் நோன்பு திறப்பதற்கு தேன் விட்டு கலக்கப்பட்ட அந்த தண்ணீரை குடிக்கவே இல்லை. அன்பர்களே, சிந்திக்க வேண்டிய வார்த்தை இது, சாதாரணமல்ல. எத்தனை பெரிய செல்வ சீமான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் மிக பெரும் சீமான்கள். மனநிலை என்ன? நோன்பு வைத்திருக்கிற போது கூட ஒரு சாதாரண குளிர்ந்த தண்ணீர் அதிலே தேன் விட்டு கலக்கப்பட்டிருந்தால் கூட அதை குடிப்பதும் தேவைக்கு அதிகம் என்று கருதினார்கள். எங்கே? இப்படி குடித்தால் நாம் செய்த தியாகத்துக்கு உண்டான கூலி இங்கேயே கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விடுமோ? அப்படி என்றால் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? முஸ்அப் பின் உமைர் எப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டார்? ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் எப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டார்? அடக்கப்படுகின்ற போது கூட கஃன் நுனி, போதாத கஃன் நுனியை கொண்டுதானே கஃன் பொருத்தப்பட்டது. அப்படி ஒரு தியாகமான நிலையில் போய் சேர வேண்டும். மௌத்தாகி அடக்கப்படுகின்ற போது கூட கஃன் துணி போதுமாகவில்லை, போதுமானதாக இல்லை என்ற நிலையில் போவதுதான் உகப்பான நிலை என்று கருதினார்கள். சஹாபாக்களுடைய கண்ணோட்டத்தை கொஞ்சம் ஆழமாக புரிய வேண்டும். கோடி கோடியாக செல்வங்கள் கையிலே இருக்கே, மாடிகளும் கோடிகளும் கையிலே இருக்கே, தோப்பு துறவுகள் கையிலே இருக்கே, பல வகையான செல்வங்கள் தன் கையிலே இருக்கே. இந்த உலகத்தை விட்டு போவதை பற்றி அவர்கள் கற்பனை கூட செய்யவில்லை. கடைசி போகிற போது கூட எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஹதரத் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கை என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் பின்னால் எழுந்து விட்டார்கள். இது நமக்கு மரணப்படுக்கை, நாம் இதற்கு பின் எழமாட்டோம் என்று கருதிய அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்க்க வந்திருந்தார்கள். ஹதரத் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்வியுற்று பெருமானார் அவர்களை சந்திக்க வந்தார்கள். பேசி பெருமானார் பார்த்து ஆறுதல் எல்லாம் சொன்னதற்கு பின்பு ஹதரத் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் தான், ஆனால் திரண்ட செல்வம் இருக்கிறது. அவ்வளவு திரண்ட செல்வம் என் மகளுக்கு தேவையில்லை. ஆகவே என் மொத்த செல்வத்தை பங்கு வைத்து, மூன்றாக பங்கு வைத்து, மூன்றில் 2 பாகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன். என் மகளுக்கு 3இல் 1 பாகம் போதும் என்றார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வேண்டாம், குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சரி, 3இல் 2 பாகம் வேண்டாம் என்றால் 2இல் 1 பாகம், 100க்கு 65 சொன்னார்கள். இப்போது பெருமானார் தடுத்து விட்ட காரணத்தால் சரி பாதி 100க்கு 50 என்று இறங்கி வந்தார்கள். பாதி என் மகளுக்கு, மறுபாதி அல்லாஹ்வுடைய பாதையில் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதுவும் அதிகம் என்றார்கள். அப்போது 3ஆம் கட்டமாக வந்தார்கள். அப்படி என்றால் 3ஆக பிரித்து 2 பாகம் என் மகளுக்கு, 1 பாகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அறம் செய்கின்றேன். பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸுலுசு அஸ்ஸுலுசு கதீருன், 3இல் 1 பாகமா, அது கூட அதிகம்தான், சரி பரவாயில்லை. சஹாபாக்களுடைய மனநிலையை பாருங்கள். விட்டு உலகத்தை விட்டு போகிற அந்த நேரத்தில் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதுமான அளவு தன்மானத்தோடு கண்ணியத்தோடு வாழ்வதற்கு உள்ளது இருந்தால் போதும், மீதமுள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறம் செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலைதான் எடுப்பாக மிகையாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதரே இந்த அளவுக்கு செய்ய வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை, முக்கியமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தை, சஅதே, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வாரிசுகளை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது. தன்னிறைவு, நாம் தேடி சேர்த்த செல்வத்தில் கணிசமான பாகத்தை கொடுத்து வேறு யாரிடத்திலும் அவர்கள் தேவைப்படாத ஒரு நிலையில் தன் சுய தேவைகளை தானாக முடித்துக் கொள்ள முடியும் என்று தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது ஹைருன், சிறந்தது. அடுத்தவரிடத்தில் தன் தேவையை முன்னிட்டு தேவைப்படக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட. என்ன பொருள்? இருக்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துவிட்டு தன் வாரிசுகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் பின்னால் அவர்களுக்கு வாழ்க்கையின் தேவைகள் ஏற்படுகின்ற போது அடுத்தவரை நாடி செல்லுகின்ற ஒரு நிலை, அந்த நிலை வேண்டாம் சஅதே. உங்கள் வாரிசுகளுக்கும் போதுமான அளவு வைத்துவிட்டு மீதத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய மனநிலையை ஆற்றுப்படுத்துகிறார்கள், சாந்தப்படுத்துகின்றார்கள். காசு பணம் விஷயத்தில் அருமை சஹாபா பெருமக்களுடைய மனநிலை இப்படித்தான் இருந்தது. சுருக்கமாக சொன்னால் நண்பர்களே, மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். சகோதரர் கேட்ட கேள்வி, ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, தேவையை விட அதிகமாக சம்பாதிக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒரே பதில், சம்பாதிக்கலாம். 2 நிபந்தனைகள் இருந்தால், ஒன்று, நீங்கள் சம்பாதிப்பது ஹலாலான வழியாக இருக்க வேண்டும். முதல் நிபந்தனை, நீங்கள் ஹலாலான பாதையில் சம்பாதிக்க வேண்டும். 2, நீங்கள் சம்பாதிப்பவை அத்தனையும் உங்கள் கையிலே இருக்க வேண்டும், இங்கே கல்புக்குள்ளே போகக்கூடாது. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்போது மார்க்கம் இந்த காசு பணத்தை எந்தெந்த வழியிலெல்லாம் செலவு செய்ய சொல்கிறதோ அங்கே தங்கு தடை இல்லாமல் வாரி கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஒட்டுமொத்த செல்வத்தையும் உதறி எறிந்துவிட்டு புறப்படுங்கள் என்று சொன்னால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த மனநிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் தன் தேவை விட அதிகமாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே சம்பாதிக்கலாம், தவறே இல்லை. எப்படி ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்று வாழ்ந்த காலையில் அவர்களை விட பெரிய சீமான் இல்லை. காரணம், ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவர்கள்தான் அரசர். அவர்களின் தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகப்பெரிய அரசர். அவர்களிடத்தில் இருந்த செல்வம், அடிமைகள், அல்லாஹு அக்பர். இத்தனைக்கு பின்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அன்று அவர்களை விட ஜாஹித் பற்றற்ற மனநிலையில் உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அவர்கள் தான் பற்றற்ற துறவியை போன்று வாழ்ந்தார்கள். உலகத்துக்கே அரசர். கண்ணாடி மாளிகை இருந்தது. ராணுவம், முப்படை ராணுவம், மேலே ஜின்கள் பறந்து வருகின்ற ஜின்னுகள், காலால் படை, அடுத்த மிருகங்களை கொண்ட படை என்று பெரும் படை வைத்திருந்தார்கள். செல்வம், ஒட்டுமொத்த உலகத்து செல்வம் அவர்கள் காலடியில் கொட்டி கிடந்தது. இத்தனைக்கு பின்பாக அன்றைய காலையில் அவர்களை விட சிறந்த ஒரு பற்றற்ற துறவி வேறு யாருமே இல்லை. என்ன பொருள்? அத்தனை இருந்தாலும் கையிலே தான் இருந்தது. அல்லாஹ் எங்கே எடுத்து கொடுக்க சொன்னாலும் கொடுப்பார்கள். கல்புக்குள்ளே போகவில்லை. கல்புக்குள்ளே போனால் தான் பிரச்சனை. அளவில் குறைவாக இருந்தாலும் சரி, கல்புக்குள்ளே சென்று விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற பாதையில் எடுத்துக் கொடுப்பதற்கு மனம் வராது. இன்று பலரை பார்க்கிறோமே, ஜகாத்து கொடுப்பதற்கு மனமில்லை, பெற்ற தாய் தந்தையர்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லை, ஏன் கட்டிய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கூட போதுமான அளவு கொடுப்பதற்கு மனமில்லை. உலோபித்தனம், கஞ்சத்தனம், இறுக்கமான முறையில் செலவு செய்வார்கள். இவர்கள் எங்கே அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்து கொடுப்பார்கள்? சொந்த மனைவி மக்களுக்கே கொடுக்க தயாராக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தேவை என்று வருகிற போது எப்படி திறந்த உள்ளத்தோடு கொடுப்பார்கள்? வாய்ப்பே இல்லை. அன்புகளே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று பாருங்கள், பெருமானார் தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரே நேரத்தில் பெருமானாரிடத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள்.
நம்முடைய பழக்கம் ஒரு விதம், அல்லாஹ்வின் தூதருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு வருடத்துக்கு ஒரு மனைவிக்கு என்ன செலவு பணம் கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹ்வின் தூதர் மொத்தமாக கொடுப்பார்கள். 12 மாதங்கள் ஒரு வருடத்துக்கு உண்டான தேவை, குடும்ப தேவை என்னவோ அந்த தேவையை ஒவ்வொரு மனைவிமாருக்கும் அல்லாஹ்வின் திருத்தூதர் கொடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. ஒரு 3 நாட்கள் 5 நாட்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அப்போது மஸ்ஜித் நபிக்கு ஒரு ஏழை வருகின்றார். ஏதாவது உண்பதற்கு உணவு வேண்டும் அல்லது காசு வேண்டும், ஏதாவது வேண்டும். உடனே அல்லாஹ்வின் திருத்தூதர் மனைவிமாரோட வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஐஷாவுடைய வீட்டுக்கு சென்று ஏதாவது வாங்கி கொண்டு வாருங்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை தேடி தேடி பார்த்து விட்டார். யார சொல்றதா, ஒன்றுமே இல்லை, தண்ணீர் தான் இருக்கிறது. அடுத்த மனைவி வீட்டுக்கு போங்க. அங்கே போனால் அவர்களும் வீட்டிலே தேடி பார்த்து விட்டு தண்ணீர் தான் இருக்கிறது. 9 மனைவிமாருடைய வீட்டில் இருந்து வருகின்ற பதில் ஒரே பதில். ஆனால் ஓராண்டுக்கு தேவையான செலவு பணம் கொடுத்து இன்னும் ஒரு வாரம் பூர்த்தியாகவில்லை. அல்லாஹ்வின் தூதரும் சுபஹ் தொழுது விட்டு வருவார்கள். ஐஷா பசியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒன்றுமே இல்லையே வீட்டிலே. அப்படியா? ஃபைன்னி அஸூமு, நான் இந்த நோன்பு வைத்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு 2 வாரம் கூட ஆகவில்லை. ஒரு ஆண்டுக்கு தேவையான செலவு பணம் கொடுத்து. கேள்வி எங்கே சென்றது? அல்லாஹ்வின் தூதர் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அறம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுவார்கள். தேவை வருகின்ற போது அல்லாஹ் நமக்கு தருவான். உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்களுடைய மனோநிலை இப்படித்தான் இருந்தது. அதனால்தான் அவர்கள் வீடுகளில் அடுப்பெரிப்பதற்கு கூட ஒன்றுமில்லாத நிலை இருந்தது. பெருமானாருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், 2 பிறைகளை காண்போம், 3 பிறைகளை காண்போம், எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிந்திருக்க மாட்டாது. 2 பிறைகளுக்கு இடைப்பட்டது 1 மாதம். 3 பிறைகளுக்கு இடைப்பட்டது 2 மாதங்கள். ஏறத்தாழ 60 நாட்கள். 60 நாட்கள் முடிந்துவிடும், எங்கள் வீட்டிலே அடுப்பு எரிந்திருக்க மாட்டாது. காரணம், பொங்குவதற்கு உணவுப் பொருளில் அரிசியோ பருப்போ என்ன உணவு தயாரிக்க வேண்டுமோ தயாரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போதெல்லாம் என்ன செய்வீர்கள்? அப்போதெல்லாம் தண்ணீரையும் பேரித்தம்பளம் இருந்தால் அதையும் உண்டு அந்த வெம்பசியை நாங்கள் தனித்துக் கொள்வோம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய ஒட்டகத்தின் குட்டியை ஈண்ட அந்த ஒட்டகத்தின் பாலை கறந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுப்பார். அதை நாங்கள் கறந்து கொள்வோம். அவ்வப்போது அதை நாங்கள் பருகிக் கொள்வோம். அல்லாஹ்வின் தூதருடைய வீடு பல நேரங்களில் இருட்டாக கிடக்கும். காரணம், எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. எரிப்பதற்கு அகில உலகத்துக்கும் ஒளி கொடுக்க வந்த அல்லாஹ்வின் அருள் தூதர் அவர்களை கொண்டுதான் இந்த உலகமே ஜோதி பிரகாசத்தை பெற்றது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் திருத்தூதருடைய இல்லத்தில் இரவு நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் விளக்கு இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. காரணம், விளக்கு எரிப்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு நிலை. பெருமானாருடைய வீடு அடைக்கப்படுவதில்லை. காரணம், அடைப்பதற்கு கதவு கூட இல்லை. ஒரு கோணிப்பை, சாக்கியன் சொல்லும் கோணிப்பை, அதைத்தான் சில போது கதவுகளாக தொங்கவிடப்பட்டிருக்கும். அல்லாஹ்வின் தூதர் 2 தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம். ரமலான் பிறை 27 வீட்டிலே தொழுதுவிட்டு வருகிற போது நெற்றியிலே சேறு ஒட்டி இருந்தது. என்ன காரணம்? அன்று இரவு பொழிந்த மழை, அன்று இரவு பெய்த மழை. வீட்டின் மேல்கூரை பேரித்த மர இலைகளால் வேயப்பட்ட மேல்கூரை ஒழுக்கெடுத்து மண்ணாலான தலவரிசை நனைந்து சேராகி விட்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் சுஜூது செய்கின்ற போது நெற்றியிலே சேர் ஒட்டி இருக்க பெருமானார் வெளியே வந்திருக்கிறார்கள். அன்புகளே, அல்லாஹ்வின் தூதர் பொருளாதார விஷயத்தில் எப்படி அல்லாஹ்வின் தூதர் நினைத்திருந்தால், மக்கா வாழ்க்கையிலேயே பெருமானாருக்கு சொல்லப்பட்ட செய்தி, அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறான், நீங்கள் விரும்பினால் மக்காவை சுற்றி இருக்கின்ற மலை குன்றுகளை உங்களுக்கு தங்கமாக மாற்றி உடமையாக்கி தருகின்றேன் என்று அல்லாஹ் கேட்கின்றான்.
அப்போது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லா யா ரப்பி, அல்லாஹ் வேண்டாம், ஒரு நாள் நான் பசியோடு இருக்க வேண்டும், ஒரு நாள் நான் வயிறார உண்ண வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று உனக்கு நான் சுக்ரு செய்ய வேண்டும், ஒரு நாள் நான் பசியோடு இருக்க வேண்டும், உன்னிடத்தில் நான் கெஞ்சி கேட்கின்ற அடிமையாக நான் இருக்க வேண்டும், இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நான் விரும்புகின்றேன், அல்லாஹ் அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், இன்னொரு காலம் வரும் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு திறந்து விடப்பட்டதை போன்று என் உம்மத்துகளுக்கு காசு பணம் திறந்து விடப்படும். இந்த காசு பணத்தை காரணமாக கொண்டு ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதிக்கொண்டு அழிந்ததை போன்று இவர்களிடத்தையும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும் என்று எச்சரித்தார். ஆம் அன்புகளே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணம் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பெருமானாருடைய தோழர் ஹதரத் சுஹைபுர் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஹைபுர் ரூமி அசலிலே அவர்கள் அரபகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் சிறுபிள்ளையாக இருக்கும் போது கொள்ளையர் கூட்டம் அவர்களை பிடித்துக் கொண்டு போய் ரோமாபுரியில் விற்று விட்டார்கள். பின்பு மறுபடியும் அல்லாஹுவின் தூதர் நபியாக ஆனதற்கு பின் இனம் கண்டு இங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் ரோமிலே வளர்ந்த காரணத்தால் அவருக்கு ரூமி என்ற பேரின் இறுதியிலே ஒட்டி இருந்தது. அவர்கள் மக்கமா நகரத்துக்கு வந்து சொந்த உழைப்பை கொண்டு கணிசமான செல்வத்தை தேடியிருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் மக்காவை விட்டு மதீனா நகரத்துக்கு போய்விட்டார்கள். ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புறப்படுகிறார்கள். பெருமானார் போனதற்கு பின்பு தன்னந்தனியாக புறப்படுகிறார்கள். விரோதிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள். அப்போது கேட்டார்கள், என்ன விருப்பம் என்று. நீர் திரண்ட சம்பாத்தியம் உள்ளவர், அந்த சம்பாத்தியத்தோடு போவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீர் இங்கே சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தோடு போவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்போது இவர் சொன்னார்கள், என் சம்பாத்தியம் தான் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நான் சொல்கின்றேன், எந்த இடத்தில் நான் அதை புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சென்று எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் அம்பு எறிவதில் வல்லவன். என்னிடத்தில் ஒரு கூடை நிறைய அம்பு இருக்கிறது. இந்த அம்புகள் தீருகின்ற வரைக்கும் உங்களில் யாரும் என்னை நெருங்க முடியாது. அது தீர்ந்து விட்டாலும் வாள் இருக்கிறது, வாள் கொண்டு உங்களை நான் எதிர்த்து நிற்பேன். அதற்கு பின்பாகத்தான் என்னை நீங்கள் எதுவும் செய்ய முடியும். ஆகவே காசு பணம் தான் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நான் புதைத்து வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். உடனே போய்விட்டார்கள். அத்தனை பேரும் போய்விட்டார்கள் காசு பணத்தை எடுப்பதற்காக. உண்மைதான், காசையும் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹுவின் தூதரிடத்தில் மதீனா நகரத்தின் எல்லையில் சென்று கால் பதித்து ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே போகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் யாரும் சொல்லவே இல்லை. பெருமானா சொன்ன வார்த்தை, ரபிஹல் பைஉ சுஹைப், ரபிஹல் பைஉ சுஹைப். சுஹைப், உங்களுடைய வியாபாரம் லாபகரமானது, உங்களுடைய வியாபாரம் லாபகரமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து விட்டார். சுஹைப் தன் ஈமானுக்காக, தன் திருத்துதரோடு போய் சேர வேண்டும் என்ற அந்த ஆசை, ஆர்வ துடிப்புக்காக வாழ்நாளெல்லாம் சேர்த்த மொத்த செல்வத்தை கொடுத்து விட்டு வருகின்றார். இந்த செல்வம் தான் தடை என்றால் அந்த செல்வம் எனக்கு தேவையில்லை. என் தீனுடைய பாதையில் நான் போவதற்கு, என் ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு, என் உயிரினும் மேலான என் ஹபீபோடு நான் சேர்ந்து வாழ்வதற்கு இந்த காசு பணம் தடை என்று சொன்னால் இந்த காசு பணம் எனக்கு தேவையில்லை. உதறிவிட்டு போனார்கள். அல்லாஹ் நல்வாழ்த்து சொல்கின்றான் தூதர் மூலமாக, ரபிஹல் பைஉ யா சுஹைப், சுஹைபே நீங்கள் செய்து கொண்ட வியாபாரம் லாபகரமானதாக அமைந்து விட்டது என்று அல்லாஹ் வாழ்த்து சொல்லுகின்றான். ஆம் அன்புகளே, நம்முடைய முன்னோர்கள் பலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், காசு பணம் சிறந்த செல்வமாக இருந்தது. ஆனால் கையில் தான் இருந்தது, கல்புக்குள்ளே வரவில்லை. ஹதரத் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய நேசர்கள் வழிமார்களிலேயே குறிப்பிடத்தகுந்த ஒரு நல்லடியார் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் கப்பல் வைத்து அயல் நாட்டோடு வியாபாரம் செய்வார்கள். கப்பல், சரக்கு கப்பலை அனுப்பி வியாபாரம் செய்வார்கள். ஒரு பக்கம் வியாபாரி, மறுபக்கம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள், மார்க்க ஞான பாடம். ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு பணியாளர் வருகிறார், கொண்டு வந்து ஒரு துண்டு சீட்டை கொடுக்கின்றார். இந்த துண்டு சீட்டை படித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு கீழே வைத்துக் கொண்டார். பாய், தான் அமர்ந்திருக்கிற பாய்க்கு கீழே வைத்துக் கொண்டார். என்ன இருந்தது? சீனாவில் இருந்து வந்து கொண்டிருந்த நம்முடைய சரக்கு கப்பல் பெருங்கொண்ட காற்றால் மூழ்கிவிட்டது. சூறை காற்று, புயல் காற்றால் மூழ்கிவிட்டது. இந்த செய்தி தான் எழுதப்பட்டிருந்தது. பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மூடிவிட்டார். அடுத்து ஒரு 10 நாட்கள் கழிகின்றன. பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே பணியாளர் மறுபடியும் கொண்டு வந்து ஒரு துண்டு சீட்டை கொடுத்தார். பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் அதை எடுத்து வைத்தார். இப்போது அங்கே எழுதப்பட்டிருந்த வார்த்தை, மூழ்கிவிட்டதாக கருதப்பட்ட கப்பல் எந்த சேதாரம் இல்லாமல் பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டது. மூழ்கவில்லை, அது வேறு ஏதோ ஒன்று. பாதுகாப்பான முறையில் சேதாரம் இல்லாமல் வந்து சேர்ந்து விட்டது. இதுதான் பாடம் முடிந்தது. நெருக்கமான மாணவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் போனதற்கு பின்பாக அருகில் வந்து கேட்டார்கள், பெருந்தகையே, கொஞ்சம் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 2 முறையும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீர்கள். 2வது முறை மூழ்கிவிட்டதாக சொல்லப்பட்ட கப்பல் வந்து கரை சேர்ந்து விட்டது, சேதாரம் இல்லாமல் பாதுகாப்பாக சேர்ந்து விட்டது என்ற செய்தி வந்த போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீர்களே, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய நியாயமான இடம். ஆனால் சரக்குகள் நிரம்ப புறப்பட்டு வந்த கப்பல் ஆழ்கடலில் மூழ்கிவிட்டது என்று சொல்லப்பட்ட போது அப்போதும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீர்களே, அதற்கு என்ன காரணம் புரியவில்லை. அங்கே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தானே சொல்ல வேண்டும். அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீ நினைப்பதை போன்று சரக்கு கப்பலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. சரக்கு கப்பல் வந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். சரக்கு கப்பல் மூழ்கி விட்டது, இன்னா லில்லாஹ். அது சரக்கு கப்பலுக்காக சொல்லப்பட்டிருந்தால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். நான் சரக்கு கப்பலுக்காக சொல்லவில்லை. அந்த செய்தி வந்து எனக்கு கிடைத்த போது நான் என் உள்ளத்தை எடை போட்டு பார்த்தேன். இத்தனை திரண்ட லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள சரக்கு கப்பலோடு போய்விட்டது. என் உள்ளம் உடைந்து நொறுங்கவில்லை. கொடுத்தவன் அல்லாஹ். அவன் நினைத்தால் இது போன்று பன்மடங்காக தருவான். அவன் நினைத்தால் இது போன்று பன்மடங்காக தருவான். அவன் இருக்கின்ற போது நான் ஏன் நொறுங்க வேண்டும்? என் உள்ளத்தில் ஒரு சிறு சலனம் கூட ஏற்படவில்லை. என்றும் போல் என் உள்ளம் உறுதியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட பண்பட்ட உள்ளத்தை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். அடுத்து கப்பல் வந்து விட்டதாக சொல்லப்பட்ட போதும் நான் கப்பலுக்காக சொல்லவில்லை. அப்போதும் என் உள்ளத்தை பார்த்தேன். திரண்ட செல்வம் பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டது என்ற செய்தி கிடைத்தவுடன் ஆனந்தத்தால் என் உள்ளம் துள்ளி குதிக்கவில்லை. என் உள்ளம் ஆனந்தத்தால் துள்ளி குதிக்கவில்லை. என்றும் போல் அது சாதாரணமாக இருந்தது. வந்ததற்காக வேண்டி ஆனந்தம் கொள்ளவில்லை. அப்போது நான் அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட உள்ளத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நான் புகழாரம் சொல்லினேன். அன்பர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். திரண்ட செல்வம், ஹலாலான பாதையில் சம்பாதித்த திரண்ட செல்வம், ஆனால் கையில் தான் இருந்தது. வந்தாலும் ஒன்று, போனாலும் ஒன்று. இங்கே வந்தால் தான், வந்தால் ஊதிக்கொள்ளும், போய்விட்டால் சுருங்கிக் கொள்ளும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது. ஆம், சரியான முறையில் ஜுஹுது. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்டார், நாயகமே, என்னை அல்லாஹ்வும் நேசிக்க வேண்டும், அடியார்களும் என்னை நேசிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய? சுருக்கமான வழி சொல்லுங்கள். பெருமானார் சுருக்கமாக சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபீமா இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக அல்லாஹ். உலகத்தில் பற்றில்லாமல் நடந்து கொள், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மனிதர்களின் கைகளில் இருக்கிறதே, இருக்கின்றவற்றில் பற்றில்லாமல் இருந்து கொள், மனிதர்களும் உன்னை நேசிப்பார்கள். அன்றுகளே, இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. பெரிய விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான விஷயத்தை மட்டும் நாம் இங்கே பார்க்கிறோம். முக்கியமான விஷயம் என்னது? உலகத்தின் மீது பற்றில்லாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான்.
பிற மனிதர்களின் கைகளில் இருக்கின்றவற்றில் நாம் பற்றில்லாமல் இருந்தால் பிற மனிதர்கள் நேசிப்பார்கள். எப்போது அடுத்தவர் நம் மீது வித்தியாசமான பார்வை வரும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கின்ற பொருள் மீது நமக்கு ஆசை வர வேண்டும். அப்போதுதான் பிரச்சனையை உருவாகும். அவரிடத்தில் இருக்கின்ற எந்த ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு தன்னிறைவோடு இருந்தால் ஒருவேளை அவரிடமிருந்து வர வேண்டும் என்றாலும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். நாம் நேரடியாக தேடி செல்கிற போது அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த இடத்தில் ஜுஹுது என்பதற்கு அன்புகளே அறிஞர் பெருமக்கள் சொன்ன ஒரு சில விளக்கத்தை மட்டும் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உலகத்தின் மீது பற்றில்லாமல் இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றால் என்ன அர்த்தம்? ஹலாலாக இருக்கின்ற எல்லாவற்றையும் ஹராமாக்குவது. எப்படி? நான் நல்ல உணவு சாப்பிட மாட்டேன், ஹராம். எனக்கு நல்ல உடை உடுத்த மாட்டேன், ஹராம். நல்ல வீட்டில் தங்க மாட்டேன், ஹராம். இப்படி அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் ஹராமாக்கி விடுவது, இதற்கு பேர் சுகுதல்ல, இதற்கு பேர் பற்றற்ற நிலையல்ல. மாறாக உண்மையான சுகுது பற்றற்ற நிலை என்று சொன்னால் அன்புகளே, லாக்கின்ன ஸஹாதத ஃபித் துன்யா அன் தகூன பிமா ஃபீ யதில்லாஹி அவ்ஸத மின்க பிமா ஃபீ யதிக. உன் கையிலே என்ன இருக்கிறதோ அதன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை விட அல்லாஹ் இடத்தில் இருக்கின்ற ஒன்றன் மீது உனக்கு அதிகம் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நம் கையிலே உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நம் கையிலே இப்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. என்ன நினைப்போம்? 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது, இதை கொண்டு அதை செய்யலாம் என்று ஒரு நம்பிக்கை. ஆனால் இது காசின் மீது இருக்கின்ற நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ஹசானா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்தில் எத்தனையோ கோடானு கோடி லட்சம் இருக்கிறது. நான் வாய்மையான அடிமையாக இருந்தால், உண்மையான அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தால், அல்லாஹ் தன் ஹசானாவை திறப்பதற்கு திறவுகோலுக்கு எனக்கு தடை விதிக்க மாட்டான். ஆகவே என் கையில் இருக்கின்ற இதன் மீது உள்ள நம்பிக்கையை விட அல்லாஹ்வுடைய ஹசானாவில் இருக்கிற அதன் மீது தான் எனக்கு நம்பிக்கை அதிகம் என்று வர வேண்டும். அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் இதை எடுத்து கொடுப்பதற்கு தயங்க மாட்டான். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு தந்தை வந்தார், மகளுக்கு, பிள்ளைக்கு, மகனுக்கோ மகளுக்கோ சிறு பிள்ளை ஒரு 10 சாக்லேட் கொடுத்தார். 10 சாக்லேட் கொடுத்து விட்டு சொன்னார், 3-4 பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு, உனக்கு கொடுக்கப்பட்டவற்றில் சிலவற்றை அந்த ஏழை பிள்ளைக்கு கொடு. ஒரு பிள்ளை சொன்னது, நான் வைத்துக் கொள்வேன், கொடுக்க மாட்டேன். இன்னொரு பிள்ளை சொன்னார், நீ கொடு. நானும் கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுத்ததை நான் வைத்துக் கொள்வேன். 3வது பிள்ளை எடுத்தினார், அதை கொண்டு போய் கொடுங்க. 10ஐயும் கொண்டு போய் கொடுத்து விட்டது. மறுவார்த்தை பேசவில்லை, 10ஐயும் கொண்டு போய் கொடுத்து விட்டது. பின்னால் தாய் கேட்கிறார், மூத்த சகோதரர் எல்லாம் கொடுக்கவில்லையே, கணக்கு வேண்டும் என்று வைத்துக் கொண்டார்களே, நீ மட்டும் பாப்பா சொன்னவுடன் கொண்டு போய் கொடுத்து விட்டாய். பாப்பா கொடுத்தார்கள், பாப்பா எடுத்து இதை கூட நிறைய இருக்குது, கொடுத்தா அப்புறம் தருவாங்க பாப்பா. பாப்பாட்ட இது மாதிரி நிறைய இருக்குது, பகிர்ந்த பாப்பா நிறைய வச்சுக்கிறார். பாப்பா சொல்ல கேட்டா அப்பா இது கூட எத்தனை மடங்கு தருவாங்க. இந்த பாலகந்தை கவனம். என் கையில உள்ள அந்த 10 மீது நம்பிக்கை இல்லை, என் தந்தையின் கையில் இருக்கின்ற அவற்றின் மீது எனக்கு அதிகம் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இதை எடுத்து உடனடியாக கொடுத்து விட்டேன் என்ற அந்த கருத்தை அந்த பிஞ்சு சொல்ல தெரியாமல் சொன்னது. பாப்பா சொன்னவுடன் கொடுத்து விட்டேன். காரணம் பாப்பா இடத்தில் இதை விட அதிகமாக இருக்கிறது, பாப்பா சொல் கேட்டால் எனக்கு தராமையா விட்டு விடுவார்கள் பாப்பா என்று சொன்னது. அதுதான் சுகுது. அன்புகளே, ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றவற்றில் அவன் விரும்புகின்ற விதமாக நாம் செயல்படுகிற போது அவன் வைத்திருக்கின்ற பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு திறந்து விடுகிறான். அன்புகளே, அதே போன்று இன்னொன்று சொல்லப்படுகிறது, நமக்கு சோதனை வருகிறது, சோதனை இல்லாமல் இருக்கிறது. 2 நேரத்தில் நம்முடைய மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். யோசிக்க வேண்டிய வார்த்தை. ஒருவனுக்கு ஒரு கடும் நோய் வந்து விட்டது, கஷ்டப்படுகிறார். அப்போதும் சரி, ஆரோக்கியமாக இருக்கிற போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்கு. சிந்திக்க வேண்டிய வார்த்தை, ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதே போன்று 3வதாக சொன்னார்கள்,
நீ சத்தியத்தில் இருக்கும்போது உன்னை பாராட்டுகின்றவனும் உன்னை பழித்துரைக்கின்றவனும் உன் பார்வையில் சமமாக இருக்க வேண்டும். நீ சத்தியத்தில் இருக்கும்போது, அசத்தியத்தில் இருக்கும்போது அல்ல, சத்தியத்தில் இருக்கும்போது ஒருவர் உன்னை பாராட்டுகின்றார், ஒருவரை உன்னை இகழ்ந்து பேசுகிறார். இந்த ரெண்டும் உன் பார்வையில் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி? பாராட்டினால் அவன் நல்லவன், நமக்கு வேண்டப்பட்டவன். நம்மை ஒருவன் விமர்சனம் செய்கின்றான், இழிவாக பேசுகிறான் என்றால் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டும். ஒதுக்கிறோம். சுகுது, பற்றற்ற மனநிலை வந்துவிட்டால் இரண்டும் ஒன்றுதான். நீ என்னை போற்றினாலும் சரி, என்னை தூற்றினாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். நான் இருப்பது சத்தியம் என்று இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நான் இருப்பது சத்தியம் என்று இருந்தால் என்னை பாராட்டுகின்ற பாராட்டையோ அல்லது அதற்கு தூற்றுகின்றனுடைய தூற்றுதலையோ நான் பொருட்படுத்த வேண்டிய தேவை. அன்புகளே, இப்படி இன்னும் ஜுஹரை பற்றிய பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இறுதி 10 அமல் செய்ய வேண்டிய காலகட்டம். ஆகவே சுருக்கமாக இந்த செய்தி நாம் எடுத்துக் கொள்வோம். காசு பணம் விஷயத்தில் பற்றற்ற மனநிலையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய கண்ணோட்டங்களை நாம் பொருளாதார விஷயமாக நாம் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை, கருத்தோட்டத்தை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. சஹாபாக்களுடைய வழியில் நம்முடைய மனநிலையை, நம்முடைய கருத்தோட்டத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. வஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கலாம். இஸ்திக்ஃபார் செய்யறது எப்படி, பாவ மன்னிப்பு தர்றது எப்படி பண்ணீங்க? இஸ்தக்ஃபர என்ன அர்த்தம்? பிழை பொறுக்க தேடினான். அல்லாஹ் என் குற்றங்களை மன்னிச்சிட, அல்லாஹ் என் தவறுகளை மன்னிச்சிட அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லால் கேட்பது இஸ்திக்ஃபார். தௌபா, தாபட ரஜா, திரும்பினா அர்த்தம். திரும்பினாண்டா செயலால திரும்பணும். அல்லாவுக்கு பிடித்தமில்லாத ஒரு பாதையில போய் கொண்டிருந்தவன், ஹராமான சம்பாத்தியம், ஹராமான செயல், ஹராமான சிந்தனை என்று அல்லாவுக்கு பிடித்தமில்லாத வெறுப்பான ஒரு பாதையில் போய் கொண்டிருந்தவன் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு திரும்புறான். அல்லாஹ், இன்னமே நான் ஹராமான பாதை பார்க்க மாட்டேன், ஹலாலான மட்டும்தான் பார்ப்பேன். ஹராமா சம்பாதிக்க மாட்டேன், ஹலாலா மட்டும்தான் சம்பாதிப்பேன். இன்னமே உனக்கு அதிருப்தியான எதையும் செய்ய மாட்டேன். அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவற்றில் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுடுவேன். இதோட அதற்கு விடை கொடுத்துட்டேன். இனி கடைசி மௌத்து வரைக்கும் இதே என்னுடைய வழித்தடம், இதே என் வாழ்க்கை என்று திரும்பிட்டாங்க. அதுக்கு பேர் தௌபா. தௌபா என்பது செயல் ரீதியாக நிரூபித்து காட்ட வேண்டும், வார்த்தை அளவில் அல்ல, செயல் ரீதியாக. இஸ்திக்ஃபார் என்பது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சது, அது ஆதங்கத்தின் வெளிப்பாடு. தன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஆதங்கம், ஜித்தமே இந்த பாவம் ஜித்தமே எல்லாம் மன்னிக்காட்டா என்னத்துக்கு ஆகிறது அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு, பயத்தினுடைய வெளிப்பாடுல அல்லாஹ் என்னை மன்னிச்சிடல்லா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடல்லா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடல்லா, நீ கருணை உள்ளவன் அல்லாஹ் என்று திரும்ப 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 நாளால சொல்லி கெஞ்சுறது, அது இஸ்திக்ஃபார். தௌபாங்கிறது முழுக்க முழுக்க திரும்ப செயல் ரீதியா. எப்படி இஸ்திக்ஃபார் கேட்டதுக்கு முன்னாடியா தௌபா கேட்டதுக்கு முன்னாடியா? இஸ்திக்ஃபார். ஆமாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு. அதனால ஒரு பிரச்சனை கேட்டுட்டே இருக்கலாம். சிறு பிள்ளைகளுக்காக வேண்டி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும், மவுத்து வரைக்கும் கேட்க வேண்டும். இது அவ்வளோ சரியான செய்தி அல்ல, இது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. முன்னாடி வல்லுகால கற்பிக்கிறாங்கல்ல, எல்லாரும் இதுக்கு இப்படி சில ஊர் எல்லாரும் நானும் தெரிஞ்சுருவாங்க. சில ஊருக்கு ஊர் டிசைன் மாறிச்சாக்க இங்கே விதத்துக்கு எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருந்துச்சாக்க அது சுண்ணத்து. இந்த ஊருக்கு ஒரு மாதிரி, அந்த ஊருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சாக்க விளங்கிக்குங்க, கோலான்னு இருக்கும். அதான் விதத்தை கண்டுபிடிச்சி ஒரு அடையாளம். லொகத்துறது நாட்டக்காத்து எல்லா ஊரும் நாட்டு தானே, எங்கே மாறிக்குதா? சுகு எல்லா ஊரும் ரெண்டு காத்துறேன், எங்கேயாச்சும் மாறிக்குதா? மாறல.
ஆனால் இந்த மாதிரி இப்போ நடவதாக இங்கே ஒரு டிசைனாக இருக்கு, அந்த ஊரில் இன்னொரு டிசைனாக இல்லை. ஊருக்கு தக்கன ஊர்கள் தோறும் பாஷைகள் ஏற்ற மாதிரி அங்கங்கே மாறுபட்டுருக்கு. அதான் அது விதத்தினருக்கு அடையாளம். சில ஊரில் பண்ணலாக்க 2 துவா வருவாங்க அப்படின்னா, இமாம் சலாம் கொடுத்து முடிச்சோன்னா ஒரு துவா வருவாங்க, சுண்ணத்தான் எடுத்து முடிச்ச உடனே மறுபடியும் இன்னொரு துவா வருவாங்க. அப்புறம் தான் எல்லாம் போகணும், அது மாதிரி போகக்கூடாது. ரூல்ஸ் ஊர் கற்றுக்கிற மாதிரி அது சில ஊர்களுக்கு. நம்மள மாதிரி சலாம் கொடுத்தாச்சுனாக்கா இமாமுக்கும் நமக்கும் தொடர்பு முடிஞ்சு வச்சு கலைஞ்சு சலாம் கொடுத்தோம்னா அஸ்லாம் வலைக்கின்ற இமாமும் நமக்கும் இமாமுக்கும் தொடர்பு சாப்டர் கோர்ஸ் முடிஞ்சு வச்சு. இனி நம்ம தனிப்பட்ட அமலாம் நம்ம திக்ரு செய்வோம், துவா செய்வோம், இதெல்லாம் செய்யலாம், போகலாம் இருந்தால் இருக்கலாம், அது வேறு விஷயம். அப்போ உட்காந்துட்டு இமாம் பார்த்துக்கிட்டே பார்த்துட்டு அது எது பார்க்குறீங்க தெரியும் அவங்க எதிர்பார்க்க ஆமாம். இதா அம்மனல் இமாமு அம்மீனு வமன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு தம்பு. இமாம் ஆமீன் சொன்னதற்கு பின் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது யாருடைய ஆமீன் மலாயிக்கத்துமார்கள் சொல்லுகின்ற ஆமீனுக்கு ஒத்து அமைந்து விட்டதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கும். சொல்லணும் சொல்லணும் என்ன செய்ய சொல்லி சொல்லணும். வச்சகத்துன்னு இல்லை, பொதுவாக தக்பீர் கட்டின ஒன்று அல்ஹம்து ஆரம்பிச்சதுக்கு நடுவில் நபிசாசம் அல்லாஹ்வை போற்றி புகழுகின்ற வார்த்தையை சொன்னாங்க. பல வார்த்தை வரும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக வருது. இங்கே வச்சகத்து வச்சியக்குது, அந்த வச்சகத்து வருது. அப்புறம் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹத்தாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அது வருது. அல்லாஹும்ம நக்கீனி மின் ஹத்தாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் வருது. அல்லாஹும்ம அக்ஸில்னி பில் மாஇ வ ஸல்வி வல் பர்தி அது வருது. இந்த மாதிரி பல துவாக்கள் ரசூலுல்லாஹ் வருது. அதனால் நாமளும் குறிப்பிட்ட ஒரு துவா மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஒன்று அது ஒன்று வருதுதான் என்ன அது வந்து சுருடி சுண்ணத் அது ஓதட்டும் தப்பில்லை. ஆனாலும் ஓதுறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓதிக்கு போகிறது இல்லை. அந்த மாதிரி டைமில் இன்னும் விட்டுலாம், தப்பு தப்பு. நல்ல விஷயம். அதாவது மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ் யாருக்குமே 2 கல்பு அல்லாஹ் படைக்கிறான். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல கரெக்டாக முழுமையாக கவனம் செலுத்தணும். இதுதான் மனுஷனோட இயல்பு. ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் ஒன்றில் தான் முழு கவனம் செலுத்த முடியும். அவன் 2 விஷயத்தை கவனம் செலுத்தினா அரைகுறைன்னு அர்த்தம். இங்கிட்டும் அரை வரலாம், அங்கிட்டும் அரை வரலாம். ஒன்றில் கவனம் செலுத்தா தான் முழுசாக பார்க்கணும். அப்போ நீங்கள் பயான் பேசும்போது நீங்கள் இங்கே முழுசாக கவனம் செலுத்தா இருந்தால் நீங்கள் திக்கு செய்யணும். அப்படி இருந்தாலும் சும்மா ஒரு பேருக்குமா ஒரு பேருக்கு செய்வீங்க, அந்த திக்கில் ஒன்றுமே இருக்காது, உசுறு இல்லை, இது பார்த்துட்டு இருப்பீங்க. அது தேவையில்லை. ஒன்றும் செஞ்சா போதும். இது முகாத்துருத குறைஞ்சது 2 ரக்காத்து, மீடியம் 4 ரக்காத்து, உச்சபட்சம் 8 ரக்காத்து வருது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் நபிசல்லாஹு குளிச்சு விட்டு 8 ரக்காத்து வரும். 2 ரெண்டாக 12 வருது. அப்படியும் வருது. அது தங்கமானினா அதிசயம் வருது. ஆனால் ரசூலுல்லாஹ் செயலை பொறுத்து பார்க்கும்போது 2, 4, 6 இந்த 8 தான் வருது. 12 அதிசம் இருக்கு. ஆமாம்,